ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி குருமாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்னென்னா ஒரு 5-6 பல் பூண்டுங்க, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கசகசா, அப்புறம் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி. மீடியம் சைஸ்னால் 2 எடுத்துக்கோங்க, பெருசுனா 1 எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சுட்டு முதல்ல அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாம் போட்டுக்கலாம். பூண்டு, ஒரு ஸ்பூன் கசகசா, நான் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு இது வதக்கும் போதே நல்லா அந்த சோம்பு வாசம் நல்லா அடிக்கும். கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதக்கினா போதும், ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ஸ்லோவாகவே சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு வறுக்கும் போது நல்லா கம்மன்னு நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காய், இந்த தேங்காவை போட்டு சும்மா 2 வதக்கம் மட்டும் வதக்கணும். அப்படியே லைட்டாக, ரொம்பவும் வதக்க வேண்டாம், லைட்டாக. பாருங்கள், அவ்வளோதான். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இனி ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். அடுத்தது என்னென்னா இது இந்த மாதிரி மிக்ஸி ஜாரெல்லாம் மாற்றி வச்சுக்கணுங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க, காயட்டும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 3 பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு 2 பிரியாணி இலை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, நல்லா கொத்தி விட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கிக்கணும்.
பாருங்கள், மீன் நல்லா கூட வணக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் வராத மாதிரி. இது வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கீழே தக்காளி மசிய கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசியணும். மசிச்சா தான் நல்லா இருக்கும். மசித்த பிறகு அப்புறம் மசாலாலாம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ற மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி நல்லா வேகணும், வெந்து நல்லா பச்சை வாசம் போகணும். நீங்கள் பாதியிலே நீங்கள் இது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமில் உங்களுக்கு புளிப்பு வாசம் வரும், அதுக்கப்புறம் இனிக்கும். இந்த இது ஸ்மெல்லெல்லாம் போகிறக்கோசரம் நல்லா தக்காளி கொதிக்க விடணும். இப்போ கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொதித்து நல்லா பச்சை வாசம்லாம் போன பிறகு அந்த தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா சுண்டிருச்சு, நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டணும், பச்சை வாசமும் போகணும். இப்போது தேங்காய், பூண்டு, கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சது இதில் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசம் போகணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நான் கருவேப்பிலை போடவே இல்லை. ஏன் போடலைன்னா, நம்ம எப்பவுமே குழம்பு கொதிக்கும் போது கருவேப்பிலை போடும்போது ஒரு நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்லா வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். இது ஒரு டிப்ஸு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல கமகமன்னு அந்த கருவேப்பிலை வாசனையோட குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். இப்போ குழம்போட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் இந்த பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இட்லி, தோசை இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.